வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 9:40 வரை. அதன் பின் கேட்டை. திதி வளர்பிறை தசமி. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். நாளைய முக்கியத்துவம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள்: காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை, இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். இருந்தபோதும் இன்றைக்கி பண வரவு வரும், வருமானம் வரும், தேவைக்கு கையில் காசு கிடைக்கும். பேசும்போது கவனமாக பேசணும், எச்சரிக்கையாக பேசணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பேசலாம், அவர்களை சந்திக்கலாம். அதனால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் நண்பர்களை சந்திப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு நல்ல வாய்க்கு பிடித்தமான ருசியான உணவுகளை ருசித்து இன்றைக்கி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் நண்பர்களால் ஆதாயம். ஒரு இனிமையான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ராசி அதிபதியும் சூரியனும் 2ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. வருமானம் வரும். நிறையா இப்போது நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுபமங்களகரமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு நாள் இது. குடும்பத்தில் திருமணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதற்கான செலவுகளும் ஏற்படும். சுப செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம். நிறைய பேர் வீடு கட்டி இப்போ குடி போவாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. நிறைய பேருக்கு இப்போ அதாவது எப்படின்னா, லேண்ட் ஒன்று வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டணும், இல்லைனா வீடை ரெனோவேட் பண்ணணும். பழைய வீடாக இருக்குது, ரெனோவேட் பண்ணணும். இந்த மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் அதெல்லாம் நல்ல செலவுகள். இந்த நாள் நல்ல நாள். கடக ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். உங்கள் ராசி அதிபதி சந்திரன், அவர் இன்றைக்கி நீச்சமாக விருச்சிக ராசிக்குள் இருக்கார். நீச்சம் பெற்றாலும் அந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய். அவர் 7வது பார்வையாக சந்திரனை பார்க்குறார். குருவும் பார்க்குறார். இந்த குரு செவ்வாய் இணைந்து சந்திரனை பார்ப்பது ஒரு வித யோகம். அதனால் அங்கே பலமாகத்தான் ஆகிறார் சந்திரன். அதனால் உங்கள் ராசி அதிபதி பலம் பெறுவதால் நீங்கள் பலமாக இருப்பீங்க, வளமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இனி கிடையாது. மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் இடம் மாறி போயிடுவாங்க. அதேமாதிரி ஆஃபீஸ்லேயும் நமக்கு ஒர்க்கர்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாராவது நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க விலகி போயிடுவாங்க. பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நேரம். வருமானம் வரும். மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது நிறையா ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு எண்ணம் தோன்றும். ஃபேன்சி பொருட்கள், சில பேர் ஃபேன்சியான பொருட்கள்லாம் வாங்க விருப்பப்பட மாட்டாங்க. வாசனை திரவியங்கள், சென்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கே பிடிக்காது. ஆனால் சுக்கிரன் மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு கையில் அந்த பொருள் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு அது மேலே ஒரு மோகம் ஏற்படும். சில பேருக்கு நல்ல கூலிங் கிளாஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல காஸ்ட்லியான வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆடம்பரமான பொருட்கள், அதாவது நம்மளுடைய உடம்பை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் மேலே நாட்டம் ஏற்படும், அது கிடைக்கும், இளமையான தோற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு இப்போ நிறையா நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும். உங்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள், அது உடம்பில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன, நோய் விலகி போயிடும். நோய் விலகி போனால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய ஒர்க் இருக்கும். ஒர்க்கு நல்லா இருந்தால் வருமானம் வரும். அப்போ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. அப்போ சுக்கிரன் சகல விஷயத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன், அவர் ஒரு உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் இப்போது சில பயணங்கள் ஏற்படும், நல்ல செய்திகள் காதுக்கு கிடைக்கும், வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வெற்றிக்கான நேரம் இது. வெற்றி அப்படின்னா எல்லா விதத்திலும் வெற்றி. வழக்கு, கோர்ட்டு, கேஸு அது மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருந்தாலும் அதில் உங்களுக்கு இப்போ தீர்ப்பு கிடைக்கும். நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் சமயத்தில் நல்ல தீர்ப்புகளாக வரும். இது ஒரு யோகத்திற்கு உரிய நாள் இது. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். பயணம் ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ பயணம் ஏற்படும். அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்கும். வெற்றிக்கான நாள். துளாராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிற இந்த கிரகத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை. வருமானம் வரும், பணம் வரும். இப்போது இன்றைக்கி உங்கள் தேவைக்கு பணம் வரும், தேவைக்கேற்ற பணம் வரும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்பாங்க அப்படின்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அது செயலாகும். சில பேர் நம்மளுடைய வார்த்தைக்கு பணிந்து கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அதுவும் சொல்படி கேட்பது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். யோகமான நாள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன் 9 குடையவர் ராசியை கிடக்கிறார். இந்த சந்திரன் ராசியை கிடக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும், மனதில் ஒரு இறுக்கம் ஏற்படும், கொஞ்சம் பயம் ஏற்படும் சிலருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது தான் நல்லது. ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சமாக வேறு இருக்கார். அதனால் குழப்பத்தை தான் உண்டு பண்ணுவார். யோசித்து எந்த விஷயத்துலையும் இறங்கணும், கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் நீச்சம். இந்த அஷ்டமாதிபதி வலு இழக்கணும், அந்த மாதிரி இருந்தால் ஜாதகருக்கு யோகம். அஷ்டமாதிபதி அப்படின்னா அவர் 8 சந்திரன். அந்த மாதிரி பிறவி ஜாதகத்தில் யாருக்காவது 6 கிரகம் 8 கிரகம் வலுப்பெறக்கூடாது. வலுப்பெற்றால் அந்த ஜாதகத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு பொது விதி. அப்போது அந்த மாதிரியான ஜாதகங்கள் நீச்சமாகவோ மறைவு ஸ்தானத்திற்கு சென்றாலோ அது யோகம். இப்போது 8 மறைவு ஸ்தானமான 12ஆம் இடம் வந்து அங்கே நீச்சமும் ஆகிறார். அதனால் அது உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயங்களில் கலந்துப்பீங்க. உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும். உங்கள் வயதுக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரியான தேவைகள் கிடைக்கும். மாணவராக இருந்தால் நல்ல படிப்பு கிடைக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை, பிடித்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான வரன் கிடைக்கும். சில பேருக்கு நிலம் பார்ப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு இதில் எனக்கு நிலம் வேணும், இல்லை வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் 7 நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு குரு பார்வை, செவ்வாயின் பார்வை. அப்போ இந்த குரு செவ்வாய் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. நிறைய நன்மையான காரியங்கள் தான் நடக்க போகுது. இப்போது தொழில் உங்களுக்கு நல்லா நடக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். புதிதாகவும் தொழில் தொடங்கலாம். தொழிலுக்கு புதிய
ஒப்பந்ததாரர்கள் வருவாங்க, பார்ட்னர்ஸ் வருவாங்க, நிறையா ஆர்டர்ஸ் வரும். வெளிநாட்டில் இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு இது உகந்த நேரம். இது நிறைய உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸு வெளிநாட்டுக்கு போகும். உங்களுடைய பிராண்ட் என்னங்கிறது வெளியே வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பிராண்டு பேரே இல்லாத ஒரு பிராண்டு பேருனா உங்கள் பேர் உங்களுடைய பிராண்டுடைய பேர் வெளியே வரல அப்படின்னா அது இப்போ பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது போன்ற ஒரு நேரம் இது. யோகமான நாள், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரொம்ப இப்போ ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு கடன் அடையும். இப்போது இது ரொம்ப சிக்கல் பிடிச்ச கடன், இந்த மாதிரி முடியாத கடன் இப்படி இருந்துச்சுன்னா அதை முடிப்பாங்க. சில பேருக்கு சில்லற கடனாக நிறையா இருக்கும். அதை ஒரு இடத்துல பெருசாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி இந்த சில்லற கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒருத்தருக்கு பதில் சொன்னால் போதும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் ஏற்படும். அதனால் இப்போ கடன் அடையக்கூடிய நேரம். அதனுடைய பாதிப்பு குறையும். கடன் பாதிப்பு கொஞ்சம் குறையும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இப்போது வெளிநாடு பயணம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் 5க்குடைய கிரகம், புத்திரஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போது நல்ல எதிர்காலம் உண்டு. உங்கள் குழந்தைகள் இப்போ நல்லா படிப்பாங்க. அவர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இப்போ சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இப்போ இருக்குது. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது பூர்த்தி ஆகும். எல்லா விதத்திலும் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயம் உண்டு. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதனால் சகல விதத்திலும் ஆதாயங்களும் நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நாள். பரிபூர்ண வெற்றிக்குரிய நாள்.